நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டேஸ்ல எப்படியாவது ஒன்று நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து கலந்துரையாடல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கேவோட சதி திட்டமும் எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சியும் எஸ்எஸ்கேவோட பணபலமும் ஒரு பக்கம் எல்லாரையும் கட்டி போட்டுருச்சுங்க. என்னடா பண்றது, இப்ப எதிரா பண்றது, இப்படி தடங்கள்ல முடிஞ்ச விஷயத்தை எப்படி வேற லெவல்ல முன்னேறி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு பக்கம் செஞ்சுட்டும் இருக்காங்க. இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கான மண்டேஸ்ல அது பாசிட்டிவ், இது எந்த பிரச்சனையும் இல்லை, இங்க எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ்ன்னு ஒரு சர்டிபிகேட் தந்து வச்சிருக்காங்க. இதை வச்சு நாம மறுபடியும் மாறும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க, ஒரு பக்கம் சந்தோஷமாயிடுறாங்க. எப்படியோ ஒன்னோட வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு படிக்கட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஆதரவோட போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவா போயின்னு இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல, அவர் இருந்தானே சரி ஓகே இதை வச்சு எதனா ஒன்று பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பாக்குறாரு. அங்க இருந்து சரி ஓகே இத்தனை நாள் இருந்ததுக்கு இப்போ எதனா வித்தியாசம் ஆயிருக்குல்ல, சரி ஓகே டெஸ்ட் பண்ணி பாக்குறோம்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து 4 பேரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கோர்ட்ல இருந்து டைரக்டா அவங்க அங்கே பண்ண மாதிரி போலீஸ் அதிகாரியோட போலீஸ் கரெக்டா நம்ம கௌதமோட ஃப்ரெண்டே வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்ததும் டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. டெஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றாங்க. இதை வாங்கினதுக்கு அப்புறம் இதை எப்படி அவங்க இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு கேஸை போட அவங்க ஏதோ மிஷின் மிஸ்டேக்கு அதில் இதாகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. உடனே எல்லாத்துலேயும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க மிஸ்டர், இல்லைன்னா அடுத்த டைம் இதே மாதிரி நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சு விட்றாங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்கால, அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. உடனே எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணாங்க. எஸ்எஸ்கேப்பா என்னப்பா நடக்குதுங்க, அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது நம்ம நினச்சிட்டு இருந்தா இப்போ எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குதே, நம்ம என்னதான் பண்ணுறது, நம்மளுக்கு எதுவுமே இப்போ வாய்ப்பே இல்லையே, அவங்க ஜெயிச்சிடறாட்டுக்குதே, நீ எதுக்குமா கவலைப்படுற, என்கிட்ட இன்னொரு எத்து இருக்கு, இன்னொரு கைவசம் இருக்கு, அதை வச்சு அவன் ஆணி வரவே என்னால் பிடுங்க முடியும், அவன் இருக்கிற இடத்த ஏடமா நான் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. என்னப்பா சொல்றீங்க, உனக்கு சொல்றத விட செஞ்சு கட்டல் தான் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும், சொன்னா அது ஒரேடியா சுவாரஸ்யம் எல்லாம் முடிஞ்சிடும், நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது அடடா ஏதோ ஒன்று நடக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயிருந்தாலும் மறு தருணம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்களா, அவர் அப்படியே பாயம்புலியோட வேகமா ஒரு பக்கம் வந்துன்னு இருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுல்ல அந்த இடத்துக்கு எதுக்குடா அவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற எதுக்கு நல்லா இருக்கிற குட்டையில அப்படியே குட்டையை கலக்கி மீனை பிடிக்குது, மூச்சு திணற விட்டு அப்படியே சும்மா மீனெல்லாம் மேல மிதக்கும். அப்போ அசால்ட்டா தூக்கி போட்டுன்னு போயினே இருந்துங்க. அதை விட்டு கஷ்டப்பட்டு இடுக்கல பொடுக்கல கையை விட்டு பிடிச்சி நிற்க முடியாதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு யுத்தியை யூஸ் பண்றாரு. அங்க எல்லாத்தையும் குழப்பறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாரு எஸ்எஸ்கே. அவரோட குழப்பத்துல வழியில மாட்டு வர கௌதம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.